அனைவருக்கும் வணக்கம். பக்கவாதம் ஏற்பட்ட பிறகு இந்த இயன்முறை மருத்துவம் மிக மிக முக்கியம். இன்னைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த இயன்முறை மருத்துவத்தை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அதை தொடராத ஒரே காரணத்தினால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வராம மூமெண்ட்டும் வர முடியாம சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டை கையெல்லாம் ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். கால்கள்லையும் பார்த்தீங்கன்னா நேரம் நடக்க முடியாம காலை ஒரு மாதிரி சுற்றி சுற்றி நடப்பாங்க. ஸோ இப்போ இயன்முறை மருத்துவம் பண்ணலை அப்படின்னீங்கன்னா மசில் வீக்னஸ் அப்படியே இருக்கும். சதை பார்த்தீங்கன்னா எருகி போயிடும். இந்த ஜாயிண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இல்லாமல் ஜாயிண்ட்லேயே மூமெண்ட்ல லாக் ஆன மாதிரி இருக்கும். இவங்களுடைய ஒட்டுமொத்த பாடியோடைய அந்த பிசிக்ஸே பார்த்தீங்கன்னா மாறி போயிருக்கும். அப்ப இந்த இயன்முறை மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அல்லது ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்க இயன்முறை மருத்துவத்தை தொடர்ந்து செய்யணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பிறகு எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் வைக்கிறது, பேசிவ் மூமெண்ட்ஸ் கொடுக்கறது, சில பெட்சைடு ஆக்டிவிட்டிஸ் பண்றது, பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலவிதமான பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நேரத்தை கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதை நம்ம கவனிக்க முடியும். இன்னும் மறுவாழ்வு சிகிச்சையிலும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாலும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேக்சிமம் ஒர்க் பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்டோட ஒர்க் தான் அதிகமாக இருக்கும். இவங்களை பெட்சைட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள தினமும் சிட்டிங் பண்ண வைக்கிறதுக்கு, ஸ்டாண்டிங் பண்ண வைக்கிறதுக்கு, ஸ்டாண்டிங் எக்ஸசைஸு, வாக்கிங் ட்ரைனிங், இந்த மாதிரி பல்வேறு விதமான பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா இருக்கு. மூமெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு, பேலன்சிங் எக்ஸசைஸு, வாக்கிங் ட்ரைனிங், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல விதமான இந்த பயிற்சிகள்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இயன்முறை மருத்துவர் தான் பார்த்தீங்கன்னா இதை செய்ய முடியும். அப்போ பக்கவாதம் பாதிக்கப்பட்ட உடனே மருத்துவமனையில் மருத்துவங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த இயன்முறை மருத்துவத்தை இம்மிடியட்டா ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து செஞ்சாதான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வர வேண்டிய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா வரும். இவங்களோட ஆக்டிவிட்டிஸை செய்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டை கொண்டு வர்றது இந்த இயன்முறை மருத்துவத்தோடைய முக்கிய பங்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.